இப்படி நெடுங்காலமாக இருந்து வந்திருப்பதால் இப்போது நம்மாலும் இவரை முழுமுதலாக பாவிக்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் மாத்திரம் கொண்ட தேவதையை கூட நாம் வழிபட ஆரம்பித்து விட்டால் அப்புறம் அதனிடமே பிரியம் உண்டாகி அதுவே நம் இஷ்ட தேவதையாகிவிட, அதன் பிற்பாடு அதுவே நம்மை பொறுத்தமட்டில் நமக்கு சகலவித அனுகிரகமும் செய்யும் என்ற அனன்ய பக்தி ஏற்பட்டு அதை முழுமுதலாக பூஜிக்க முடிகிறது. ஆனால் இவர் விஷயமாகவோ முதலுக்கே மோசமாக ஜன்மா தருவது என்பதான இவரது அதிகாரமே நமக்கு இஷ்டமில்லாத விஷயமாகி விடுவதால் இவரை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் ஆரம்பத்திலேயே நமக்கு தோன்றவில்லை. யாராக இருந்தாலும் அவர் மூலம் பரமாத்மா அருள்வார் என்றாலும் நாம் பல காரணங்களுக்காக பிரியப்பட்டு வழிபடக்கூடியவர்களாக இன்னும் எத்தனையோ தேவதைகள் இருக்கும்போது, அப்படி நம் பிரியத்தை விசேஷமாக சம்பாதிக்க முடியாத ஒருவரிடம் அவர் தாமே பரமாத்ம நிலையில் இருந்து கொண்டு அனுகிரகிப்பார் என்று நமக்கு தோன்றாத போதிலும், அவரிடம் நமக்காக இயற்கையில் ஒரு விசேஷ பக்தி சுரக்காமல் இருந்த போதிலும், அப்படிப்பட்ட ஒருவரிடம் போய் இவர் மூலம்தான் பரமாத்மா அனுகிரகிக்கட்டுமே என்று வழிபடுவது என்றால் அது ரொம்ப செயற்கையாகவும் வலிந்து மேற்கொண்ட ஜீவன் இல்லாத காரியமாகவும் தான் இருக்கும். அதனால் அப்படி பண்ண நம்மில் எவருக்கும் தோன்றவில்லை. ஏதாவது ஒரு காரணத்துக்காக முதலில் ஒருவரிடம் இஷ்டப்பட்டு போய்விட்டால் அப்புறம்தான் அவரிடம் பக்தியை பெருக்கிக் கொண்டு போக முடிகிறது. முதலுக்கே மோசமென்றால் ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கு இல்லை. மனசின் ஸ்வபாவத்தில் இன்னொன்று, அப்பா அம்மா குரு இன்னும் யாரோ மகான் இந்த நாளில் தலைவர் தலைவர் எனப்படுகிறவர் இப்படி ஒருத்தர் பிரத்யட்சமாக தெரிகிற போது நமக்கு அவரிடம் ஏற்படுகிற பிடிமானத்தினால் அவரையே பரமாத்மாவைப் போல பக்தி பண்ண சரணாகதி செய்ய தோன்றுகிறது. பிரத்யட்சமாக தெரியாத ஒரு தேவதையிடம் அது பரமாத்மாதான் என்று நமக்காக தோன்றாத போது, இப்படி ஒரு குருவிடமோ தலைவரிடமோ பெற்றோர் போன்றவரிடமோ நாம் பரமாத்ம பாவத்தை ஏற்றி வைத்து பார்க்கிற மாதிரி பண்ண முடியவில்லை. ஏற்றி வைத்து என்பது கூட சரியில்லை. இப்படி சொன்னால் புத்தி பூர்வமாக செய்வதாக தோன்றுகிறது. ஆனால் இப்படி புத்தி வேலையில்லாமல் நமக்கு ஒரு தலைவரிடம் ரொம்பவும் பிரியம் அல்லது குருவிடம் மரியாதை, வேறே ஒருவரிடம் ஒரே அட்டாச்மெண்ட் என்றால் உடனே தன்னால் இவர்தான் நமக்கு சகலமும், இவருக்கே நம் வாழ்க்கை அர்ப்பணம் என்று தீர்மானம் ஏற்பட்டு விடுகிறது. எந்த மூர்த்தியின் மூலமும் பரமாத்மாவை அனுகிரகிக்க முடியும் என்று புத்திபூர்வமாக நமக்கு தெரிந்தாலும் கூட மனசுக்கு பிடிமானம் இல்லாத ஒரு மூர்த்தியிடம் இப்படி ஒரு காரணத்தை ஏற்றி வைத்து பக்தி பண்ணுவது என்பது நம் மனசின் ஸ்வபாவத்துக்கு ஒத்து வரவில்லை. இப்போது ஒரு கோவிலில் பிரம்மாவுக்கும் சன்னதி இருப்பதாக வைத்துக் கொண்டு பார்ப்போம். கோவிலில் சன்னதிகள் கொண்டுள்ள சிவலிங்கம், அம்பாள், பெருமாள், தாயார் ஆகியவர்கள் சர்வ சக்தர்கள் என்று தெரிகிறது. அதனால் மனசார நமஸ்காரம் பண்ண முடிகிறது. நவக்கிரகங்கள், அடியார்கள் முதலானவர்கள் அப்படி இல்லை என்று தெரிகிறது. ஆனாலும் நமக்கு பிடித்தமானதை அனுகிரகிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் என்றும் தெரிகிறது. ஆகையால் நமஸ்காரம் பண்ணுகிறோம். சர்வசக்தி பொருந்திய மூர்த்தி அல்லது ஏதோ ஒரு விதமான சக்தி மட்டும் பொருந்திய மூர்த்தி என்று இரண்டு விதமாகத்தான் நம்மால், அதாவது ஆவரேஜ் பக்தர்களால் ஒன்றிடம் பக்தி வைக்க முடிகிறது. சர்வசக்தி இல்லாத மூர்த்தியின் மூலமும் சர்வசக்தி வாய்ந்த பரமாத்மா அனுகிரகம் பண்ண முடியும் என்ற எண்ணத்தோடு இதை அதுவாக பார்ப்பது நமக்கு அவ்வளவாக முடியவில்லை. சண்டிகேஸ்வரரையோ விக்னேஸ்வரரையோ மூலமான பரமாத்மா இவர் மூலம் அருள் செய்யட்டும் என்று நினைத்து நம்மால் வேண்டிக் கொள்ள முடிகிறதா? சர்வசக்தி கிஞ்சித் சிறிதளவு சக்தி என்று தெளிவாக இரண்டும் பிரித்து கொண்டு விடுகிறோம். இதற்கு வித்தியாசமாக ஒரே ஒரு இடத்தில் மட்டும் செய்கிறோம். ஆச்சாரிய புருஷர்களின் பிம்பங்களை பார்த்தால் நம்மை பொறுத்தமட்டில் நமக்கு ஈஸ்வர கோடியாகவே இருந்து அனுகிரகிக்க கூடியவர்கள். பரமாத்மா பல ரூபங்களில் குறிப்பாக இப்படி நம்மிடம் சுலபத்தில் வருவான் என்று தெரிகிறது. அவர்களை நமஸ்கரிக்கிறோம். அதாவது ஈஸ்வர கோடி என்று தெளிவாக ஒரு பிரிவை சேர்த்தவர்கள். அப்படி இல்லை என்று தெளிவாக ஒரு பிரிவினர், நம்மை பொறுத்தமட்டில் அப்படி இருக்கிறவர்கள் என்று ஒரு பிரிவினர் இருப்பதாக பார்க்கிறோம். இப்படி 3 பிரிவுகள் செய்து நமஸ்கரிக்கிறோம். பிரம்மாவின் சன்னதி இருக்கின்றதென்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஈஸ்வர கோடியில் இல்லை. அதோடு திரிமூர்த்திகளில் ஒருவரான சிருஷ்டிகர்த்தாவாக அவரை நினைப்பதே நம் மனசின் வேரோடி போயிருக்கிறது. புராண காலங்களில் அவரை முதலில் பிடித்து அவர் மூலம் ஈஸ்வர கோடிகளை பிடிக்கலாம் என்ற அபிப்பிராயம் இருந்திருந்தாலும்
அப்புறம் பகுகாலமாக லோகத்தில் கலிபாதை ஜாஸ்தியாகி அதனால் ஜன்மா என்பதே ரொம்ப வெறுத்து கொள்ளக்கூடியதாக ஆனதினாலோ அல்லது வேறே காரணத்தினாலோ பிரம்மாவிடம் பக்தி குறைந்து, எனவே அவரை கொண்டு ஈஸ்வர கோடியை பிடிப்பது என்பது மறைந்து போயிருப்பது வாஸ்தவம். ஆகையால் அவரையே முழுமுதலாக நினைக்க முடியாததோடு அவர் மூலம் முழுமுதலிடம் போகலாம் என்ற அபிப்பிராயமும் நமக்கு இல்லை. ஆச்சாரிய புருஷர்களைப் போல நம்மை பொறுத்தமட்டில் முழுமுதல் தெய்வமே இவராக இருந்து அனுகிரகிக்கும் என்று நினைக்கவும் தோன்றவில்லை. அதற்கு விசேஷமாக பேசிஸ் அடிப்படை இல்லை. அப்புறம் கோவிலில் ஆழ்வார், நாயன்மார் போன்ற பக்தர்களை பார்க்கும்போது அவர்களுடைய பக்தியின் உயர்வுக்காக அவர்களை நமஸ்கரிக்க தோன்றுகிறது. பிரம்மாவானால் இப்படி பக்தர் என்று விசேஷமாக சிறப்பிக்கப்படும் அடியார் கோஷ்டியிலும் சேரவில்லை. மற்ற கிஞ்சித் சக்தி மூர்த்திகளை, ஸ்வல்ப சக்தி படைத்த தேவதைகளை அவரவருக்குள்ள சக்திக்காக நமஸ்கரிப்பது போல இவருக்கும் பண்ணிவிட்டு போகலாமே என்றால், இவருடைய சக்தி என்ன? சிருஷ்டி செய்வது. அதாவது நமக்கு ஜென்மாவை தந்து தலையெழுத்து கர்மம் என்று தலையில் அடித்துக் கொள்கின்றோமே, அதை பழைய ஸ்டாக்கில் இருந்து இந்த ஜென்மாவுக்கு அனுபவிக்க வேண்டியதை இவ்வளவு என்பதை எழுதி விடுவது. அதோடு அவர் வேலை முடிந்தது. அதற்கப்புறம் அவர் நமக்கு செய்வது செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் சயின்ஸிலும் விதிகள் என்று பலவற்றை சொல்கிறோம். அவை மாற்ற முடியாத நியதிகள் தானே, ரூல்கள் தானே. மாற்ற முடியாததாக நம் தலையில் விதியை எழுதும் பிரம்மாவுக்கே விதி என்று பெயர் இருப்பதால் அவரும் சுதந்திரமாக நமக்கு எந்த அனுகிரகமும் செய்ய முடியாத ஒரு ரூல் மாதிரிதான் இருப்பதாக தோன்றுகிறது. ஆகையினால் அவரிடம் பக்தி பொங்கிக் கொண்டு வரும்படி எதுவுமே நமக்கு இல்லை. கிஞ்சித் சக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் நம்மை காட்டிலும் எவ்வளவோ பெரிய சக்தர்கள் தானே, அதற்காக ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போகலாமே என்றால், இங்கேதான் அவர் மற்ற எல்லோருக்கும், எல்லா தேவர்களுக்கும் வித்தியாசமாக பெக்யூலியராக இருக்கிறார். அது என்ன? இவர் ஒருவர் மாத்திரம் ஈஸ்வர கோடியாக இல்லாமலே அப்படி இருக்கும் சிவ விஷ்ணுவுக்கு சமதை மாதிரியும் திரிமூர்த்திகளில் இருக்கிறார். சிவம் என்கிற பேரில் சர்வ சக்தராக இருப்பவர் கிஞ்சித் சக்தரான சம்ஹார ருத்ர மூர்த்தியாகவும், அதேபோல சர்வ சக்தி வாய்ந்த விஷ்ணு அந்த பெயரிலே கிஞ்சித் சக்தரான பரிபாலன மூர்த்தியாகவும் இருக்கிறபோது, சர்வ சக்தராக நாம் தெரிந்து கொள்ளாத பிரம்மாவும் சிருஷ்டிகர்த்தாவாக அவர்களோடு மூன்றாமவராக அவர்களோடு சமஸ்தானம் பெற்றவராக காணப்படுகிறார். பிரம்மாவை சிருஷ்டிப்பதற்கு அதிகமாக எந்த சக்தியும் பெற்றவராகவோ, நமக்காக பரமாத்மாவிடம் ரெக்கமெண்ட் செய்யக்கூடியவராகவோ பார்க்கிற பார்வை நமக்கு இல்லை. பரமாத்மாவின் கட்டளை நம் கர்மப்படி ஜென்மா தருபவர் என்பதோடு அவரை முடித்து விடுகிறோம். அதே சமயத்தில் விஷ்ணு, சிவன் ஆகியவர்கள் விஷயத்தில் எப்படி இருக்கிறது? விஷ்ணு என்று நினைத்த மாத்திரத்தில் சாக்ஷாத் பரமாத்மா சர்வ சக்தி வாய்ந்தவர் என்றுதான் தோன்றுகிறதே ஒழிய, பரமாத்மாவின் அதிகாரிகளில் ஒருவராக நம்முடைய கர்மா படி ஜீவ யாத்திரையில் கணக்கு தீர்க்கும் பரிபாலகர் என்று சின்னதாகவா நினைக்கிறோம்? அப்படியே சிவன் என்றால் பரம்பொருள், எல்லாம் வல்லவர், எல்லாமும் தரவல்லவர் என்றுதான் தோன்றுகிறதே ஒழிய சாவை தருபவர் என்று தோன்றுகிறதா? இப்படி தோன்றினால் அவருடைய கோவிலுக்கு போகவே மாட்டோம். திரிமூர்த்திகளில் பரிபாலனமும் சம்ஹாரமும் செய்பவர்கள் என்பதை கருத்தில் கொள்ளாமல் சகலமும் செய்ய வல்லவர்கள் என்பதையே நினைப்பூட்டும் சிவன், விஷ்ணு என்பவர்களோடு திரிமூர்த்திகளில் சிருஷ்டிப்பவராக மட்டுமே நம்மால் நினைக்க முடியும் பிரம்மாவை சேர்த்தால் நம்முடைய ஆவரேஜ் மனநிலையில் குளறுபடியாகிறது. அவர் எங்கே அவர்களுக்கு நடுவிலே போய் சமதையாக நிற்கிறார் என்று தோன்றுகிறது. இப்போது தோன்றுகிறதோ இல்லையோ, ஸ்தூலமாக அவருக்கும் கோவிலில் முக்கியமான இடம் கொடுத்திருந்தால் அவரை பார்க்கிற போது ஆண்டவனாகவோ அடியாராகவோ ஆச்சாரியராகவோ எப்படி வைத்து பார்க்க முடியாத அவரை பற்றி இப்படி வேறு ஈஸ்வர கோடிகளோடு இவர் எப்படி சமதை என்ற கேள்வியும் வரலாம் என்றுதான் அவருக்கு கோயில் இல்லாமல் வைத்து விட்டார்கள் போல் இருக்கிறது. இப்படியும் ஒரு காரணம் இருக்கலாமோ என்று தோன்றியதை சொன்னேன். நம்மால் முழுமுதல் தெய்வமாக மதிக்கப்படும் சிவ விஷ்ணுகளுக்கு சமதை மாதிரி இவர் எப்படி இருக்கலாம் என்று கேள்வி வந்துவிட்டால், அப்புறம் நம்மை விட அவர் எப்படியும் பெரிய சக்திமான் தானே என்ற அளவில் அவரிடம் மரியாதை பாராட்டுவதில் கூட ஒரு ரிசர்வேஷன் வந்துவிடும். இதற்கு இடமே கொடுக்க வேண்டாம் என்றுதான் அவருக்கு கோவிலில் இடமில்லை என்று வைத்திருப்பார்கள் போல் இருக்கிறது என்று தோன்றியதை சொன்னேன்.
இதர தேவதைகள் அநேகரை விட பிரம்மா குறைந்து போய்விடவில்லைதான். ஆனால் நாம் அவரிடம் நிறைந்த பக்தி செலுத்த முடியாதவர்களாக இருக்கிறோமே. கோவில் என்று ஒன்று அவருக்கு கட்டி வைத்துவிட்டால் ஜனங்களுக்கு போக தோன்றும். அதற்காகத்தானே கோவில் கட்டுவது. ஆனால் போய் அவரை தரிசனம் செய்தால் அவரிடம் பொங்கிக் கொண்டு பிரேமை பக்தி வருவதாக இருக்காது. யாருக்காவது பிரம்மாவிடம் பக்தி என்று கேள்விப்பட்டிருக்கிறோமா? விசேஷமாக பக்தி வராவிட்டால் போகிறது. சித்திரகுப்தன் மாதிரியானவர்களிடம் மட்டும் பெருசாக பக்தி வந்து விடுகிறதா என்ன என்றால் அங்கேயெல்லாம் கேள்வியும் வருவதே இல்லையோ. அதனால் நம்மை விட நிச்சயம் பெரியவர் என்று ஒரு நமஸ்காரம் செய்துவிட முடிகிறது. இவரிடம் மட்டும் கேள்வி சிவ விஷ்ணுவளோடு இவருக்கு எப்படி சமஸ்தானம் என்று. அவர் அப்படி சமஸ்தானம் கொண்டாடாமலே இருக்கலாம். அவரை குற்றம் சொல்ல வேண்டாம். ஆனால் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற திருமூர்த்திகள் என்று கேட்டு கேட்டு நமக்கு அப்படிப்பட்ட அபிப்பிராயம் ஆழமாக ஏற்பட்டிருக்கிறதே. அதனால் கேள்வி புறப்படத்தான் செய்யும். கேள்வி வருகிற இடத்தில் பக்தி எப்படி இருக்கும்? விசேஷ பக்தி என்று இல்லை, சாதாரணமான ஒரு மரியாதை உணர்ச்சி கூட எப்படி இருக்கும்? அப்போது பண்ணும் நமஸ்காரம் எப்படி ஜென்யூனாக இருக்கும்? பண்ணுகிற அநேக தகிடுதத்தங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்வதற்குத்தான் கோவில். கோவிலுக்கு போயே மனப்பூர்வமாக இல்லாமல் ஒப்புக்கு நமஸ்காரம் செய்வதென்றால் அது ரொம்பவும் தோஷம்தானே. இப்படி வேண்டாம் என்றுதான் பிரம்மாவுக்கு கோவில் இல்லாமல் விட்டிருக்கலாம். அவருடைய குறைபாடில்லை காரணம், நம் குறைபாடுதான் காரணம். அவருடைய சக்தி இப்படி என்று நம்மால் கணித்துக் கொள்ள முடியாமல், நாம் பக்தி வைக்கக்கூடிய 3 பிரிவில் எந்திலும் அவரை வைக்க முடியாமல் கிஞ்சித் சக்தர் என்ற பிரிவில் வைக்கலாமே என்றால், பின்னே பூரண சக்தர்களோடு சமம் மாதிரி இருக்கிறாரே என்று கேள்வி கேட்டுக்கொண்டு நாம் இருப்பதால் பொய் நமஸ்காரம் பண்ணும் தோஷம் நமக்கு சேர்ந்துவிட வேண்டாம் என்ற கருணையிலேயே அவருக்கு கோவில் இல்லாமல் வைத்திருக்கிறார்கள். இப்படியும் ஒரு காரணம் தோன்றுகிறது. பிரம்மாவை உள்ளடக்கி திருமூர்த்தியர் ஏற்பட்ட காரணம். பூர்ண சக்தர்களாக சிவ விஷ்ணுக்களுடன் பிரம்மாவும் சேர்ந்து திருமூர்த்திகள் என்று இருப்பதற்கு காரணமே வேறே. அது என்னவென்றால், பரபிரம்மம் என்றும் பரமாத்மா என்றும் நாம் சொல்கிற ஏக வஸ்துவானது மாயையோடு கூடி லோகலீலை செய்வதற்கும் மாயையில் இருந்து ஜீவனை விடுவித்து ஞான மோட்சம் தருவதற்கும் தனித்தனி ரூபங்கள் எடுத்துக்கொள்வதென்று சங்கல்பம் பண்ணிற்று. ரூபமும் காரியமும் இல்லாமல் ஏக சைதன்யமாக இருக்கிற பரமாத்மா ரூபம் எடுத்துக்கொள்வது காரியம் செய்வது என்று வந்தால் உடனே பல தினுசாக வினோதங்கள் பண்ணி பார்க்க ஆரம்பித்து விடுவார். அதன்படி இப்போது மாயா ஜகத்துக்காகவும் ஞான மோட்சத்திற்காகவும் ரூபங்கள் எடுப்பது என்று உத்தேசம் பண்ணும் போதே இந்த ஒவ்வொன்றுக்கும் புருஷ ரூபமாகவும் ஸ்திரீ ரூபமாகவும் 2 ரூபங்கள் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அதன்படியே மகாவிஷ்ணுவும் அம்பாளும் மாயலீலைக்கு தெய்வங்களாக தோன்றினார்கள். இருவர் காரியமும் ஒன்றேதான். ரூபத்திலும் 2 பேரும் நீலமேக சியாமளமானவர்கள். இப்படி ஒரே மாதிரி ரூபத்தோடும் குணத்தோடும் சேர்ந்து பிறந்ததால் அவர்கள் சகோதர சகோதரியாவார்கள். இதேபோல பரமசிவனும் சரஸ்வதியும் மாயையில் இருந்து விடுவிக்கும் ஞானத்துக்கு தெய்வமாக சேர்ந்து தோன்றிய சகோதர சகோதரிகள் ஆவார்கள். 2 பேரும் வெள்ளை வெளையரென்று இருப்பவர்கள். இப்படி தோன்றிய பிறகு பரமாத்மா இந்த மாதிரியே ஒரேடியாக பிரித்து மாயைக்கு ஒரு சகோதர ஜோடி, ஞானத்திற்கு ஒரு சகோதர ஜோடி என்று வைத்துவிட்டால் ஒரு ஜோடிக்கு இன்னொரு ஜோடி முழுக்க பேதகம் என்ற மாதிரி ஆகிவிடும்.